வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். லேவியராகமம் 24ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய ஆலயத்தில் வைக்கப்பட வேண்டிய குத்துவிளக்கை பற்றியும் அப்பத்தை குறித்தும் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட கட்டளையை கொடுக்கின்றார். முதலாவதாக, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய ஆலயத்தில் விளக்கு தண்டு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிடுகின்றார். அதேபோல் இரண்டாவதாக, ஆண்டவருடைய ஆலயத்தில் எப்பொழுதும் 12 அப்பங்கள் இருக்க வேண்டும். அதாவது ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் புதிய 12 அப்பங்களை வைத்து கொண்டே இருக்க வேண்டும். நண்பர்களே, இந்த விளக்கு தண்டின் வெளிச்சம் என்பது ஆண்டவருடைய சமூகத்தை குறிக்கின்றது. அப்பம் என்பது ஆண்டவருடைய பலனை குறிக்கின்றது. ஒரு விசுவாசிக்கு ஆண்டவருடைய சமூகமும் பலனும் அவசியமாயிருக்கின்றது. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் இந்த விளக்கையும் இந்த அப்பத்தையும் தொடர்ந்து இருக்கும்படியாய் பார்த்து கொண்டார்களோ, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளும் தினந்தோறும் ஆண்டவருடைய சமூகத்தையும் அவருடைய பலனையும் தேடுகின்றார்கள். தினந்தோறும் ஆவிக்குரிய முறைமைகளை அவர்கள் கடைபிடிக்கின்றார்கள். அதாவது ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வார்த்தையை தியானிப்பதும் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பதையும் அவர்கள் கடைபிடிக்கின்றார்கள். இப்படியாக தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தையும் வல்லமையும் அவர்கள் தேடுவதன் மூலம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர்கள் எப்பொழுதும் பலனடைந்து இருக்கின்றார்கள். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவே நம்முடைய வெளிச்சமாயிருக்கின்றார். நம்மோடு தங்கி வாசம் செய்யும் ஆண்டவருடைய சமூகமாயிருக்கின்றார். அதேபோல் கிறிஸ்துவே நம்முடைய அப்பமாயிருக்கின்றார். ஆண்டவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்காக ஒவ்வொரு நாளும் நம்மை ஆவிக்குரிய விதத்தில் பலப்படுத்துகின்றார். இந்த அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள்தான் விளக்கிற்கு தேவையான எண்ணெயையும் இந்த அப்பத்தையும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. அதே போல விசுவாசிகள்தான் ஆண்டவருடைய சமூகத்தையும் ஆண்டவருடைய வல்லமையும் தேடி வருகின்றார்கள். அடுத்தபடியாக இந்த அதிகாரத்தையும் இதற்கு முந்தின அதிகாரத்தையும் நாம் ஒப்பிட்டு பார்ப்போமானால் ஒரு வித்தியாசத்தை நாம் காண்போம். முந்தின அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டாட வேண்டிய 7 மிகப்பெரிய பண்டிகைகளை குறித்து நாம் வாசித்தோம். இந்த பண்டிகை நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் குறிப்பிட்ட விதமாய் எருசலேமில் வந்து மிகப்பெரிய சபை கூடி வருதலை அவர்கள் கடைபிடிக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் பிரம்மாண்டமான பலிகளை பலிபீடத்திலே படைக்கின்றார்கள். இந்த பண்டிகைகள் எல்லாம் வெளிப்படையாக வெளியிடத்தில் செய்யப்படும் பிரம்மாண்டமான பண்டிகைகளாயிருக்கின்றன. ஆனால் இந்த அதிகாரத்தில் சொல்லப்படும் காரியங்கள் மிகவும் எளிமையான, சாதாரணமான, ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய கிரியைகளாக இருக்கின்றது. இது வெறும் ஆண்டவருடைய ஆலயத்திற்குள் ஏற்றப்பட வேண்டிய விளக்கு, வைக்கப்பட வேண்டிய அப்பமாய் இருக்கின்றது. பாருங்கள், குறிப்பிட்ட நாட்களில் செய்யப்பட வேண்டிய பிரம்மாண்டமான பண்டிகைகளோடு இந்த 2 காரியங்களை நாம் ஒப்பிட்டு பார்ப்போமானால், இந்த விளக்குகளை ஏற்றுவதும் தினந்தோறும் அப்பத்தை வைப்பதும் சாதாரணமான காரியமாக தோன்றலாம், அற்பமான காரியமாக தோன்றலாம். நண்பர்களே, இன்றைக்கும் விசுவாசிகள் திரளாய் கூடும் கிறிஸ்தவ பொதுக்கூட்டங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க முடியும். இப்படிப்பட்ட மிகப்பெரிய கூட்டங்கள் தவறல்ல, பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகள் தவறல்ல. ஆனால் ஒரு விசுவாசியின் ஆவிக்குரிய வளர்ச்சி எங்கே ஏற்படுகிறது என்று கேட்டால், அது சாதாரணமாக தினந்தோறும் செய்யப்படும் ஜெபம், வேத வாசிப்பில்தான். இந்த 2 காரியங்கள் சின்னதாக பெரிய பிரம்மாண்டம் இல்லாத ஒரு காரியம் போல தோன்றலாம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளும் இவைகளை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இவைகளும் கர்த்தருடைய பார்வையில்
பரிசுத்தமானவை. இந்த அதிகாரத்தின் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது மிக துரதிர்ஷ்டமான துக்கமான ஒரு சம்பவம் சொல்லப்படுகின்றது. ஆண்டவருடைய நாமத்தை தூஷித்த ஒருவன் கல்லால் அடித்து கொல்லப்படுகின்றான். இந்த மனிதன் இஸ்ரவேல் தாய்க்கும் எகிப்திய தகப்பனுக்கும் பிறந்த ஒருவன். இவன் ஆண்டவருடைய நாமத்தை ஒரு சாபத்தோடு அவன் சொல்லுகின்றான், தூஷிக்கின்றான். அவன் மரண தண்டனை கொடுக்கப்படுகின்றான். நண்பர்களே, இன்றைக்குள்ள அநேக மக்களுக்கு இந்த செயல் ஒரு சாதாரணமான செயலாய் காணப்படலாம். கொடுக்கப்பட்ட தண்டனை மிகப்பெரிய தண்டனை என்று சொல்லப்படலாம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவருடைய நாமம் என்பது புனிதமானது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இக்காலத்திலும் இந்த நாட்களிலும் அநேகர் ஆண்டவரை பெரிதாய் நினைப்பது கிடையாது. மனிதர்கள்தான் இன்றைக்கு பெரிதாக எண்ணப்படுகின்றார்கள். ஆகவே ஆண்டவருடைய நாமமும் இன்றைக்கு அநேகரால் முக்கியமாக எண்ணப்படுவது கிடையாது. இதனால்தான் ஆண்டவருடைய நாமத்தை தூஷித்த ஒருவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது என்று படிக்கும்போது சிலருக்கு இது மிகப்பெரிய அநியாயமான தண்டனையாக தோன்றலாம். ஆனால் ஒரு விசுவாசியோ எப்படி ஆண்டவருடைய விளக்கு தண்டையும் ஆண்டவருடைய அப்பத்தையும் முக்கியப்படுத்தி பார்க்கின்றானோ, அதே போல ஆண்டவருடைய நாமமும் மிக முக்கியமானது, புனிதமானது என்று அவன் அறிந்திருக்கின்றான். இதனால் ஒரு விசுவாசி ஆண்டவருடைய நாமத்தை வீணில் வழங்குவது கிடையாது. ஆண்டவருடைய புனிதமான நாமத்தினாலே யாரையும் அவன் சபிப்பது கிடையாது. ஆண்டவருடைய புனிதமான நாமத்தை கொண்டு ஒரு விசுவாசி சத்தியம் செய்வது கிடையாது. எப்பொழுதும் ஒரு விசுவாசி உண்மையை பேசுவாரே தவிர ஆண்டவருடைய நாமத்தை வீணாக உபயோகப்படுத்த மாட்டார். ஒரு விசுவாசி ஆண்டவரையும் அவருடைய நாமத்தை குறித்தும் பயபக்தியோடு கூட இருக்கின்றார். ஆகவேதான் இந்த அதிகாரத்தில் ஆண்டவருடைய சாயலிலும் ரூபத்திலும் படைக்கப்பட்ட மனிதன் மதிக்கப்பட வேண்டும் என்று கூட சொல்லப்படுகின்றது. அதாவது ஒரு மனுஷன் யாதொரு மனுஷனிடத்திலிருந்து எதையாவது பொருளை எடுத்திருந்தால் கர்த்தருக்கு அவன் பயப்படுவதனாலே அதை மறுபடியும் திரும்ப கொடுக்கின்றான். நண்பர்களே, அவிசுவாசிகளுக்கு சாதாரணமாய் தோன்றும் சில காரியங்கள் எல்லாம் ஒரு விசுவாசிக்கு பரிசுத்தமான காரியங்களாக இருக்கின்றது. ஆண்டவருடைய சமூகம் தினந்தோறும் ஆண்டவர் தரும் பலன். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய நாமம் விசுவாசிகளுக்கு பரிசுத்தமானது. கடைசியாக இந்த அதிகாரத்தில் நாம் காணும் ஒரு முக்கிய குறிப்பு என்னவென்றால், ஆண்டவருடைய நாமத்தை தூஷித்த அந்த மனிதன் உடனடியாக தண்டிக்கப்படவில்லை. மோசே ஆண்டவர் பேசும் வரை காத்திருக்கின்றார். காரியம் எப்படி இருக்கிறது என்றால், இது இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் தண்டனைகள் அவ்வளவு லேசாக கொடுக்கப்படவில்லை என்பதை நமக்கு உணர்த்துகின்றது. 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, இஸ்ரவேலின் நியாயாதிபதிகள் சர்வசாதாரணமாக நியாய தீர்ப்புகளை கொடுக்கக்கூடாது என்று நாம் பார்க்கின்றோம். அவர்கள் நியாய தீர்ப்பை கொடுக்கும்போது அது நியாயமானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. உதாரணமாக, ஒரு மனிதன் இன்னொருவனுடைய கண்ணை பாதித்திருப்பான் என்று சொன்னால், நியாயாதிபதியானவன் அதற்காக அவனுடைய வீட்டை எரிப்பதோ இல்லாவிட்டால் அவனுடைய குடும்பத்தை தண்டிப்பதோ கூடாது. கண்ணுக்கு கண்தான், பல்லுக்கு பல்தான். அதாவது நியாயமான தீர்ப்பு மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும். பாருங்கள், குற்றத்தை செய்தவன் ஒருவேளை இஸ்ரவேலன் அல்லாத அந்நியனாயிருந்தாலும் இஸ்ரவேலின் நியாயாதிபதிகள் அதிகப்படியான தண்டனையை கொடுக்கக்கூடாது. அநியாயமாக வஞ்சனை செய்யக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு கூடுதலான தண்டனையை கொடுக்கக்கூடாது. இஸ்ரவேலின் நியாயாதிபதிகள் நிச்சயமாக நியாயமானவர்களாக இருக்க வேண்டும். நியாயமான தண்டனை தான் கொடுக்க வேண்டும். இது ஏனென்றால் மனிதர்கள் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இஸ்ரவேல் ஜனம் அறிந்திருக்கின்றது. இன்றைய விசுவாசிகளும்
அறிந்திருக்கின்றார்கள். ஆகவேதான் அவர்கள் எந்த விசாரணை இல்லாமல் உடனடியான தீர்ப்பு கொடுத்து எந்தவிதமான போதிய ஆதாரம் இல்லாமல் தீர்ப்பு கொடுப்பதோ இல்லாவிட்டால் அதிகப்படியான தீர்ப்பை கொடுப்பதையோ கர்த்தர் தடுத்து நிறுத்தினார். நண்பர்களே, மற்ற அவிசுவாசிகளுக்கு சாதாரணமாய் தோன்றுகின்ற காரியங்கள், அவள் நினைத்தது போல் செய்யும் காரியங்கள் எல்லாம் விசுவாசிகளை பொறுத்த வரைக்கும் நிதானமாகவும் கர்த்தருக்கு பயந்த விதத்திலும் செய்கின்றார்கள் என்பதை இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.